யாரு என் ஒய்ஃபுக்கா? சமையலா? ஒண்ணு தெரியாது. இப்பதான் என்னத்தையோ தரிகிடுதம் போட்டு படிச்சுட்டு கிடக்கா. சாம்பார்ல உப்பு குறையிருக்குன்னு தான் சொன்னேன், அவ்வளவுதான். மறுநாள் 1 கிலோ உப்பு அள்ளி போட்டிருக்கா. வாயில வைக்க முடியாது. வேற என்னத்தை செய்ய? இப்போம்லாம் எப்படியாவது இங்கிருந்து தப்பிச்சு ஹோட்டல்ல தான் தின்னுட்டு கிடக்கேன். வேற என்ன செய்ய? நான் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கிடக்கேன். சரி வைக்கேன். கிம்மையா ஒரு மாதிரி கோபத்துல இருந்தாப்ல இருக்க, எதுவும் பிரச்சனையோ? எனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு தான் பிரச்சனை. என்னமா சொல்லுத? பின்ன என்னல, உனக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை மாசம் ஆச்சு? 2 மாசம் தான ஆகுது. ஆமா, அதுக்கு என்ன? என்னதான் உன் ஃப்ரெண்டா இருந்தாலும் அண்ணி அவங்க கிட்ட எல்லாம் விட்டு கொடுத்து பேசக்கூடாது. உண்மையை நான் சொன்னேன், அதுக்கு என்ன? உங்க மோனுக்கு என்னத்தை பிடிக்கும், அது பிடிக்குமா, இதை எப்படி செய்யணும், அதை எப்படி செய்யணும் என்கிட்ட கேட்டு கேட்டு செய்து எடுத்து படிச்சிட்டு இருக்கா. அப்படியே பிள்ளை எதுக்குல குறை சொல்லுத? ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முயற்சி செய்யுதல்ல, அதுக்காண்டி நீ பாராட்ட கூட வேண்டாம். குறை சொல்லாம இருந்தா சரிதான். மன்னிச்சிருமா, இப்பதாமா என் மரமண்டைக்கு உரைக்கி யாருக்கிட்டையும் என் பொண்டாட்டி விட்டு கொடுத்து பேச மாட்டேமா. போல உன் பொண்டாட்டி போய் மன்னிப்பு கேளல. இப்படி ஒரு நல்ல மாமியாரும் நாத்தனாரும் கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். கிடைக்குமா? அதுதான் கேள்விக்குறி இந்த காலத்துல.